யூபியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்ல ஒரு பணக்கார குடும்பம் இருக்குங்க. அவங்க எல்லாருமே ஆன்மீகத்துல மூழ்கி இருப்பாங்க. கொஞ்ச நாளாவே அந்த குடும்பத்துக்கு சில அமானுஷமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தி அவங்க போலீஸ்ல கூட புகார் கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பம் ஒரு ராத்திரி 10:11 இருக்கோங்க. அந்த டைம்ல மொத்தமா அவங்க வீட்ல ஒருத்தர் கூட உசுரோட இல்லாத அளவுக்கு போய் சேர்ந்திருக்காங்க. இதையுமே அந்த பக்கமா வர ஒரு இன்ஸ்பெக்டர் பார்க்க, என்னடா இது, ஒரு குடும்பமே இங்க போய் சேர்ந்திருக்காங்க, அதுவும் இந்த குடும்பத்தை யாரும் இவ்வளவு கொடூரமா போட்டு தள்ளிருக்காங்களே, அப்படி இங்க என்ன நடந்தது அப்படின்னு பதறி போறாரு. அவ்வளவு இந்த கேஸ் ஒட்டுமொத்த யூபியவே புரட்டி போறதுங்க. அந்த பங்களால என்ன நடந்தது, இத கண்டுபிடிக்கிற போன இன்ஸ்பெக்டர் என்னெல்லாம் உண்மையை கண்டுபிடிச்சாரு அப்படின்ற ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு இந்த படம் பரபரப்பா கொடுக்குங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ராட் அகிலி ஹை த பன்சல் மர்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்போ ஓடிடிலேயே தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்குங்க. வாய்ப்பு இருந்தா பாருங்க. இப்ப இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. இந்த கதை நிறைய குழப்பங்களை கொடுக்குங்க. நான் சொல்ற எல்லாத்தையுமே கவனமா கேளுங்க. அப்பதான் இந்த கதை உங்களுக்கு 100% புரியும். படத்துடைய ஆரம்பத்திலேயே மீரா அப்படின்ற மாதிரி ஒரு லேடியா காமிக்கிறாங்க. முன்ன சொன்ன பாத்தீங்களா, ஒரு பெரிய பங்களா, அங்க ஒரு பெரிய ஆன்மீக குடும்பம் இருக்கும்ட்டு. அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்க தான் இந்த மீரா. அப்படி அந்த பங்களால இருக்கிற அந்த குடும்பத்துக்கு பன்சால் குடும்பம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குங்க. இதுக்கப்புறம் அவங்கள நம்ம பன்சால் குடும்பம் அப்படின்ற மாதிரியே கூப்பிட்டுப்போம். அப்படி அந்த பன்சால் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே குருமா அப்படின்ற மாதிரி மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்களதான் வழிபடுவாங்க. அப்படி நம்ம மீராவுமே காலங்காத்தால எழுந்து அந்த பாட்டிய வழிபட்டுக்கிட்டு இருக்க, அப்போ வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரியோடைய சவுண்டு கேக்குது. அம்மா கீழே வந்து பாருங்கம்மா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, என்ன இவ கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மீராவும் அவங்க வீட்டுக்கு கீழே வராங்க. அப்படி வெளியே வராண்டால வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குங்க. அதுல அவங்க உறைஞ்சு போறாங்க. திடீர்னு அவங்க தலைக்கு மேல நிறைய காகங்கள்லாம் சுத்துற மாதிரி காமிக்க, அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த பன்சால் வீட்டுக்கு இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவான இன்ஸ்பெக்டர் ஜட்டில் யாதவ் வராரு. ஹீரோ கிட்டையும் அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் வந்து, இந்த வீட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப மர்மமா இருக்கு சார், ஏன் இந்த வீட்டுடைய செட்டப்பே ரொம்ப மர்மமா இருக்கு அப்படின்னு அந்த பங்களாவுடைய கதவை திறக்கிறாரு. அங்க ஒரு பாதம் இருக்குங்க. அதாவது பாதம் வடிவுல ஒரு சிலை இருக்கு. அதுக்கு நேரா பார்த்தா குருமா அப்படின்ற மாதிரி ஒரு லேடிய பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவங்களுடைய போட்டோவும் மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஒரு சின்ன பையன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டான் போல, அவனுடைய போட்டோவும் மாட்டி அவனுக்கு அஞ்சலி எல்லாம் செலுத்தின மாதிரி இருக்கு. இப்ப அந்த வீட்டுல ஒரு வராண்டா இருக்குங்க. அந்த வராண்டால அந்த வீட்டுல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருப்பாங்க. அவங்க 8 பேருமே தங்களுக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு இருக்க, காவி துணி போட்டுக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. அப்படி அவங்களுடைய பிரேயர் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு சொல்லி அவங்க எப்பவுமே வழிபடுற அந்த குருமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே வந்து அந்த பூஜையையும் நடத்தி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவுமே அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பெரியவரை வந்து பார்க்க, அந்த பெரியவர் அவரோட பையனை இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. கேஸ பத்தியான எல்லா டீட்டெயிலும் என்னுடைய மகன் உங்ககிட்ட சொல்லுவான் அப்படின்ற மாதிரி. ஒரு பையன் பேரு மகேந்திரனுங்க. அவரை நம்ம ஹீரோ கூடயும் அனுப்புறாரு. என்ன வீட்டுல ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, ஆக்சுவலி எங்க வீட்டுல ஒரு சின்ன பையன் இருந்தான், அதாவது எங்க அக்காவோட பையன். இந்த மகேந்திரனுடைய அக்கா யாருன்னா, நான் முன்னாடி மீரான்னு சொல்லி ஒரு லேடிய சொன்ன பாத்தீங்களா, அவங்க தான் இந்த மகேந்திரனுடைய அக்கா. அப்படி அவங்களோட பையன் போன வருஷம் இதே தேதியில தவறிட்டானா, அவனுக்கான அஞ்சலியை தான் இப்ப பூஜை பண்ணி செலுத்திட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் அவரு சொல்றாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு யாரோ சூனியம் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இன்னைக்கு காலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியா ஒரு சொல்ல, அப்படி என்ன சம்பவம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் வராண்டால வந்து பார்த்தா அங்க நிறைய காக்காக்களும் பறவைகளும் இறந்து போய் கிடக்குங்க. நாங்க இங்க இருக்கிற பெரிய கூட்டுல சில பறவைகளுக்கு தானியம் எல்லாம் போடுவோம், நிறைய பறவைகள்லாம் வந்து இங்க சாப்பிட்டு போகும். ஆனா திடீர்னு காலையில இருந்து பார்க்கும் போதோ நிறைய காக்காக்களும் இங்க வந்து அந்த தானியத்தெல்லாம் சாப்பிட்டு இதே இடத்த சுத்தி திடீர்னு இறந்து போச்சு. நிறைய காக்காக்கள் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்ததையும் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அது போக அந்த வராண்டால ஒரு பன்னியோட தலையும் இருக்குங்க. இந்த பன்னியோட தலை இங்க எப்படி வந்ததுன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அது அவங்களுக்கும் பதில் தெரியலைங்க. இதை யாரும் இங்க கொண்டு வந்து போட்டிருக்கணும்ன்ற மாதிரியும் ஹீரோ நினைக்கிறாரு. அதே வேளையில அந்த வீட்டுக்குள்ள ஒரு பயங்கர கலவரம் நடக்குது. என்னன்னு பார்த்தா அதே வீட்டுல கொஞ்சம் மனதளவுல பாதிக்கப்பட்டு ஆரவ் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் இருப்பாங்க. அவனு எப்பவுமே அங்க இருக்கிற ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அவனுமே தூக்கம் கலைஞ்சு வந்து வெளியே பிரச்சனை பண்ணிக்கிட்டும் இருக்கான். அவனையுமே அவங்களுடைய குடும்பம் அங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க, யார் பேச்சும் கேட்காத அந்த ஆரவ் கடைசியா அங்க மீரா வராங்க. அவங்களோட பேச்ச கேட்டதும் அமைதியா ஆகுறான். அதையுமே ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே டிஜிபி வராரு. நம்ம ஹீரோவும் தான் பார்த்த விஷயத்தெல்லாம் டிஜிபி கிட்ட சொல்ல, இப்ப டிஜிபியோட நம்ம ஹீரோ உள்ள வராரு. அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு மூத்த தாத்தாவை காமிக்கிறாங்க. அவருமே நாங்க பண்ற பிசினஸ் எல்லாம் பிடிக்காம எங்களுடைய பிசினஸ் எதிரி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மாலை போட்டுறத கூட மறந்து அவர் பச்சை பச்சையா பேசிக்கிட்டு இருக்க,
அப்ப அவரோட தலையில வந்து இந்த குருமா தடவி விட்டுட்டு கோவத்தை இப்படிலாம் பேசக்கூடாது இன்ஸ்பெக்டர், இவர் சொன்னதை வச்சு இந்த வீட்டுக்கு யார் இப்படி பண்ணா அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் மறுபடியும் அந்த வராண்டால வந்து பார்க்கும் போதோ அங்க ஒரு ஏணி இருக்குங்க. அதே மாதிரி அங்க ஒரு சிசிடிவி கேமராவும் இருக்கு. யாரோ மர்ம நபர்கள் இந்த ஏணி ஏறி வந்து இங்க பறவைகளுக்கு வைக்கிற தண்ணீர்ல மயக்க மருந்து கலந்து இந்த பன்னித்தலையை இங்க போட்டுட்டு போயிருக்கணும், அது யாருன்றத கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபுட்டேஜையும் கலெக்ட் பண்ண சொல்றாரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவும் அவருடைய வீட்டுக்கு திரும்ப நம்ம ஹீரோக்கு ஒரு அன்பான அம்மாங்க. ஹீரோக்கு 40 வயசுக்கு மேல ஆகியும் இன்னும் திருமணம் ஆகல. எப்போ திருமணம் பண்ணிப்ப அப்படின்ற மாதிரி எப்பவுமே அவங்க அம்மா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப நாளாவே ஒரு பொண்ணை காதலிப்பாருங்க. நான் திருமணம் பண்ணா அந்த பொண்ணை தான் திருமணம் பண்ணுவேன்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. முதல்ல அந்த பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டு, எனக்கு பிடிச்சிருந்தாதான் நீ அந்த பொண்ணை திருமணம் பண்ணணுன்ற மாதிரி அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஹீரோக்குமே இந்த சிசிடிவி கேமரால ஒரு காரு மட்டும் ஐடென்டிஃபை ஆகுதுங்க. அதை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும் போதோ அங்க இருக்கிற ஒரு ஸ்லம் ஏரியாலையும் மேபி அந்த குற்றவாளிகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்றாரு. அப்படி அந்த ஏரியாக்கும் நம்ம ஹீரோ அவரோட டீமோட தேடி போக அப்படி நம்ம ஹீரோவை பார்த்ததும் அங்க ஒரு குற்றவாளி தப்பிக்கலான்னு பாக்குறாரு. இப்போ அவரையுமே நம்ம ஹீரோ ரொம்ப பரபரப்பா சேஸ் பண்ணிக்கிட்டு போறாருங்க. அப்படி சேஸ் பண்ணிட்டு போற வழியில திடீர்னு தடுக்கி விழுந்துடுறாரு. அப்பதான் அதே ஸ்லம் ஏரியால இந்த ஆக்சிஜன் மாஸ்கோட நிறைய குழந்தைகள் இருக்கிறதையும் அவரு பாக்குறாரு. பட் அதை பெருசா கண்டுக்காம இப்ப மறுபடியும் அந்த பையனை சேஸ் பண்ணி ஹீரோ பிடிக்கிறாரு. மொத்தம் 2 பேரை பிடிக்கிறாருங்க. அந்த 2 பேரையுமே அங்க இருக்கிற செல்லுல வச்சு அடி அடின்னு அடிக்க அதையுமே அதே ஸ்லம் ஏரியால ஒரு வக்கீலா இருக்கிற நிஷா அப்படின்ற ஒரு லேடி வந்து இப்படி அநியாயமா எங்க ஏரியா பசங்களை கூட்டிட்டு வந்து அடிக்கிறீங்களே, எத்தனை நாளைக்கு தான் குற்றவாளி எல்லாரும் ஸ்லம் ஏரியாலேயே இருப்பாங்கன்ற மாதிரி போலீஸ்காரங்க முடிவு பண்ண போறீங்க, அவங்களாம் அப்பாவிங்க வெளியே விடுங்கன்ற மாதிரியும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்குதுல, அந்த ரூம்லயும் ஒரு இடத்துல இருக்கிற சிசிடிவி கேமரா மட்டும் வேலை செய்யலன்ற மாதிரி ஒரு டெக்னீஷியன் வந்து சொல்றாரு. அதாவது அந்த பங்களால ஒரு ஷெட் இருக்கான், அங்க இருக்கிற கேமரா தான் வேலை செய்யலையா. ஏன்னு கேட்டதுக்கு மீரா மேம் தான் அந்த கேமரா மூலமா உள்ள இருக்கிறவங்களுடைய உருவம்லாம் தெரியுதுன்னு சொல்லி ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோவுமே அதை ஆன் பண்ணி வைக்க சொல்றாரு. அது இல்லாம இப்ப அங்க எல்லா சிசிடிவி கேமராவையும் பார்க்கும் போதோ ஹீரோ காலையில அந்த ஸ்லம் ஏரியால 2 பேரை கைது பண்ணிருப்பாருல, அவங்க 2 பேருமே அந்த வீட்டை சுத்தி வந்தது அவர் கண்டுபிடிக்கிறாரு. இப்ப மறுபடியும் அந்த செல்லுக்கு வந்து எதுக்குடா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரியும் விசாரிக்க அப்பதான் அவங்களும் பயந்துகிட்டு, சார் நாங்க காலையில தூங்கி எழுந்தோம், எங்க வீட்டுக்கு யாரோ வந்து பணம் வச்சுட்டு போனாங்க, அந்த பணத்துக்கு பக்கத்துல அங்க என்ன பண்ணுன்ற ஒரு தகவலும் இருந்தது சார், அதன்படிதான் பன்னியோட தலையை எடுத்துட்டு போயிட்டு நாங்க அந்த வீட்டுல போட்டுட்டு வந்தோம். நான் மத்தபடி எதுக்கு அங்க இருக்க காக்காக்கள்லாம் இறந்து போய் கீழே விழுந்தது, இந்த காக்காக்கள்லாம் எதுக்கு அங்க சுத்துச்சுன்னு எங்களுக்கே தெரியாது சார் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாருங்க. இப்போ உடனடியா ராத்திரி ஒரு 10:30 மணி இருக்கோங்க. அந்த பன்சால் குடும்பமுடைய பங்களாக்கும் அவர் வராரு. அங்க ஒரு பெரிய கேட் இருக்குங்க. அந்த கேட்டையும் திறக்க முயற்சி பண்ண, ஆனா அங்க இருக்கிற வாட்ச்மேனும் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி தெரியல. இப்ப ஹீரோ அந்த கேட்டையும் எகிரி குதிக்கிறாரு. உள்ள வந்து பார்த்தா அந்த வாட்ச்மேன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய பயத்தோட அதே வீட்டுல இருக்கிற மீரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த வாசலுக்கு வந்து நிக்க, மீரா மேடம் இங்க என்ன பண்றீங்க, எல்லாரும் போயிட்டாங்க, ஒருத்தர் கூட உசுரோட இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த மீரா சொல்றாங்க. ஹீரோவும் பதறி போறாரு. இப்ப அந்த மீராவையும் அந்த வாட்ச்மேனோட ரூம்ல உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக அந்த பங்களாக்குள்ளேயும் வராருங்க. உள்ள வந்ததுமே அந்த பங்களால ஒரு இளைய பொண்ணு இருப்பாங்க. அவங்களோட பேரு ஸ்னேகாங்க. அவங்களுமே அவங்க டோரை திறந்துகிட்டு வெளியே வர ஹீரோவை பார்த்ததும், சார் சார் இங்க எனக்கு ஏதோ சவுண்ட் கேட்டது சார் அப்படின்னு ரொம்ப பயந்த மேனிக்கு இருக்காங்க. ஒன்னும் பயப்படாத, நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த டோரையும் லாக் பண்ண வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அந்த படிக்கட்டுக்கு பக்கத்துல வராரு. அங்க சில கரைகள் இருக்கிறதையும் ஹீரோ கவனிக்கிறாரு. இப்ப அப்படியே அந்த படிக்கட் மேல ஏறி வந்தா அங்க ஒருத்தர் உசுருக்கு போராடுற வகையில சரிஞ்சு கடக்குறாருங்க. அது அந்த பன்சால் வீட்டை பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஓம் பிரகாஷ் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூலை எட்டி பார்த்தா அங்க ஒரு பிணம் இருக்கு. இப்போ அதே காரிடார்ல ஹீரோ நடக்கிறாரு. அங்க இன்னொரு பிணம் இருக்கு. இப்ப அங்க இருக்கிற ஒரு ரூமை திறந்து பாக்குறாரு. அங்க ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறாங்க. அங்க இன்னொரு ரூம் இருக்குங்க. அதை திறந்து பார்க்கும் போதோ வெளியில மீரானு ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்களுடைய ரூம்ன்ற மாதிரியும் தெரியுது. அவங்க ரூமுக்குள்ள அந்த குருமாவுடைய போட்டோவும் மாட்டிருக்கு. இப்ப அவங்க ரூமுக்கு பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்குங்க. அங்கேயும் லேப்டாப் பார்த்த மாதிரியே ஒருத்தரை யாரோ கொடூரமா போட்டு தள்ளிருக்காங்க. ஹீரோவும் ரொம்ப பதறாரு. உடனடியா வாக்கி டாக்கி எடுத்து போலீஸுக்குமே பன்சால் வீட்டை நோக்கி சீக்கிரமா வாங்க, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் யாரோ ரொம்ப கொடூரமா போட்டு தள்ளிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அப்படி மொத்தம் அந்த வீட்டுல ஒரு 6 பேர் இருக்காங்க. இப்ப அதுல அந்த வீட்டோடைய செக்யூரிட்டியா இருந்த அந்த ஓம் பிரகாஷ் மட்டும் தப்பிக்கிறாருங்க. அவரு உடம்புலயும் வெட்டுக்காயங்கள்லாம் இருக்கு. அவரையுமே அங்க ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்புறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு டிஜிபியும் வர ஹீரோவை போட்டு பயங்கரமா கத்துறாரு. இன்னைக்கு காலையில தான் இந்த வீட்டுல ஒரு அபசகமான விஷயம் நடந்தது. இங்க இருக்கிற காக்காக்கள்லாம் வந்து இறந்து போய் கடந்தது. அது நடந்து 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு. எவனோ பிளான் பண்ணி இதை பண்ணிருக்கான். நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியும் உங்க கத்த. அதே வேலையில ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோம் ரோசி அப்படின்ற மாதிரி ரேவதி இருக்காங்க
இருக்காங்கல்ல அவங்க தாங்க வராங்க. அவங்களுமே இந்த வீட்ல இருந்து ஒருத்தர் கூட வெளியே போக கூடாது, நான் எல்லா தடயத்தையும் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இந்த சம்பவத்துல இருந்து தப்பிச்ச நம்ம மீராவும் அங்கிருந்து வெளியே போக விடாம அவங்க உடம்புல இருக்கிற காயங்கள், அவங்க ட்ரெஸ்ல இருக்கிற கைரேகைகள்னு சொல்லி எல்லாத்தோட தடயமும் இப்ப இந்த ரோசி எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இறந்து கிடந்த ஒவ்வொரு பிணத்துடைய உடம்புல இருக்கிற தடயத்தையும் இப்ப இந்த ரோசி எடுத்துக்க அப்பதான் அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கத்தி இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த கத்தியை வச்சுதான் யாரோ போட்டு தள்ளிருக்காங்கன்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில இந்த நியூஸ் சேனல் பிளாஷ் நியூஸா வருது. ஒரே குடும்பத்துல சேர்ந்த 6 பேரு ரொம்ப கொடூரமா இறந்திருக்காங்கன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் ரொம்ப பரபரப்பா பேசிக்க நம்ம ஹீரோவுமே ராத்திரி இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்துட்டு இப்போ ஆடி போய் உக்காந்துட்டு இருக்காருங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவை தேடி ராதா அப்படின்ற ஒரு பொண்ணு வராங்க. இவங்க தாங்க நம்ம ஹீரோவுடைய காதலி. அவங்களுமே நேத்து அந்த செய்தியை பார்த்தேன், எனக்கே ரொம்ப பயம் வந்துருச்சு, நீ எப்படி அதை நேர்ல பார்த்த, ஓகே தானன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவுமே நான் அந்த கேஸ் விஷயமா தான் மறுபடியும் கிளம்புறேன், நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த, நான் அம்மாவை பார்க்க வந்தேன், நீ வேணா கேஸ் விஷயமா கிளம்பு, நான் உங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேயே இருந்துடுறாங்க. இப்போ மறுபடியும் அதே வீட்டுக்கு நம்ம ஹீரோ விசாரணைக்காக வராரு. அப்படி அந்த வீட்டுல இருக்கிற மீரா கிட்டையும் இப்போ தெளிவா விசாரிக்கிறாரு. நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு கேட்க, நான் குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தேன், அப்போ என்னுடைய ரூம் கதவை யாரோ திறக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. முதல்ல அது பிரம்மையா இருக்குன்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்ச நேரத்திலேயே வெளியே இருந்து பயங்கரமான அலறல் சவுண்ட் எல்லாம் கேட்டது. எனக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. வெளியே போய் பார்த்தா சித்தப்பாவுடைய கதையை யாரோ முடிச்சிட்டாங்க. யார் இப்படி பண்ணது பார்த்தா அது அந்த ஆரவ் தான். ஆமா, ஆரவோட கையில தான் கத்தி இருந்தது. ஆரவ் யாரு? அந்த வீட்டுடைய இளைய மகன், இந்த மீராவுடைய தம்பி. ஆல்ரெடி மனதளவுல பாதிக்கப்பட்டிருப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் தாங்க. அப்படி அந்த ஆரவ் தான் அந்த கத்தியோட வந்து சித்தப்பாவை இப்படி பண்ணிருக்கணும். என்ன அவன் பார்த்ததும் என்னையும் அந்த கத்தி எடுத்துட்டு வெட்ட ஓடி வந்தான். அதுக்குள்ள பின்னாடி இந்த வீட்டுடைய செக்யூரிட்டி ஓம் பிரகாஷ் அண்ணா வந்து நின்னாரு. அதை பார்த்ததும் ஆரவ் அவட போயிட்டு இந்த கத்தியை வச்சு கண்டம் பண்ணா. அதுல நடந்த தள்ளுமுள்ளுல ஆரவ் பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் சேர்ந்துட்டான். நானுமே ரொம்ப பயந்து கீழே ஓடி வந்தேன். அப்பதான் கீழ் ரூம்ல அந்த வீட்டுடைய இளைய மகள் ஸ்னேகா இருந்தா. அவரையுமே ரூமுக்குள்ள ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன். அப்பதான் இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லா கதையுமே சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ அந்த மனதளவுல பாதிக்கப்பட்ட ஆரவ் தான் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி போலீஸும் கன்ஃபார்ம் பண்ண இப்ப ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹீரோக்கு இன்னொரு தகவல் வருதுங்க. அதாவது அந்த ஆரவ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மனதளவுல எல்லாம் பாதிக்கப்படல, அவன் நிறைய போதைப் பொருட்கள்லாம் எடுத்துக்கிறவன். அப்படி எடுத்துதான் அவனுக்கு இந்த நிலைமை. இந்த சம்பவம் நடந்த அப்ப கூட அவன் கொஞ்சம் போதைப் பொருட்கள் எடுத்திருக்கான், அதனால இத பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இதுல இன்னொரு அதிர்ச்சியான சம்பவமும் தெரிய வருது. இந்த ஆரவ் எடுத்துக்கிற போதை மருந்த இந்த மொத்த குடும்பத்துக்கே இந்த ராத்திரி சாப்பாட்டுல கலந்து யாரோ கொடுத்திருக்காங்களாம். அதையுமே ஃபாரன்சிக்ல கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ அந்த ஆரவ் இந்த மொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ளுறதுக்காக இப்படி பிளான் பண்ணி பண்ணிருக்கான். ஆனா இந்த போதை மருந்த இந்த குடும்பத்துல இருந்த ஒரு 3 பேர் மட்டும் சாப்பிடல. ஒன்னு இப்ப இருக்கிற அந்த மீரா, ரெண்டாவது அந்த ஸ்னேகா, மூணாவது அந்த செக்யூரிட்டியான ஓம் பிரகாஷ். ஆனா ஓம் பிரகாஷ் இப்போ உசுருக்கு போராடுற நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஃபாரன்சிக்ல இருக்கிற நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்களுமே அதே வீட்டுல காலையில ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டை கொடுங்கன்ற மாதிரி கேட்க, அந்த பறவைகளுக்கு வைக்கிற ஒரு தண்ணீர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த தண்ணீர்ல யாரோ மயக்க மருந்த கலந்துருக்காங்களாம். அதனாலதான் அதெல்லாம் குடிச்சிட்டு பறவைகள் அங்கேயே கீழே விழுந்து இறந்துருக்குங்க. அதை பார்த்த டென்ஷன்ல தான் மேல இருக்கிற நிறைய காக்காக்கள் எல்லாம் சுத்தி இருக்குங்க. இதையுமே அவங்க ரிவீல் பண்ணி சொல்றாங்க. வீட்டுல இருக்கிற ஆரவ் மேல சந்தேகம் வந்ததுனால அந்த ஆரவ் தான் இப்ப இந்த ஸ்டேஷன்ல 2 பேரை கைது பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட காசு கொடுத்து அந்த பன்னித்தலையெல்லாம் கொண்டு வந்து போட சொல்லிருக்காங்கன்னு சொல்லி அந்த 2 பேரையுமே அந்த குற்றத்தை ஒத்துக்க சொல்லியும் இன்னொரு இன்ஸ்பெக்டர் போட்டு அடிக்கிறாரு. ஆனா அவங்களுமே எங்களுக்கு யாரெல்லாம் தெரியலையா, காசு வந்தது அதனால தான் பண்ணுன்ற மாதிரியும் அங்க கெஞ்சிக்கிட்டு இருக்க. இப்போ ஹீரோவுமே வந்து அதை தடுத்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறாரு. ஆனா அங்க இருக்கிற இன்னொரு இன்ஸ்பெக்டர் அதை விடமாட்டாரு. அவங்கள போட்டு மானாவரியா அடிக்கிறாரு. இப்ப அந்த ஊர்ல இருக்க ஒரு ஜேர்னலிஸ்டுமே அந்த பன்சல் குடும்பத்துல இருக்கிற ஸ்னேகாந்திர இளைய மகளையும் கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னு கேட்டு இவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்காத அரசாங்கத்தையும் காவல்துறையும் அவரு கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காரு. அதே வேளையில அந்த ஸ்லம் ஏரியால இருந்து கொண்டு போயிட்டு 2 பேரை அடிச்சு இந்த குற்றத்தை ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லி போலீஸ்காரங்க பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதை எல்லாமே கண்டிச்சோம். அதே ஸ்லம் ஏரியால இருக்கிற ஒரு வக்கீல் இருக்காங்கல்ல, நிஷான்னு சொல்லியிருப்பேன், அவங்களுமே அங்க கோர்ட்டு வாசல்லையும் போராட செய்யறாங்க. இதையுமே அந்த டிஜிபி பார்த்துட்டு அங்க அந்த 2 பேரையுமே அடிச்ச இன்னொரு இன்ஸ்பெக்டர் இருக்காருல, அவரு போட்டோம் பயங்கரமா திட்டுறாரு. ரொம்ப ஈஸியா முடிய வேண்டிய கேஸ்
எதுக்கு எவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணி வேற திசையை மாத்த பாக்குறீங்க அப்படின்ற மாதிரியும் திட்ட நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த ஸ்னேகா அப்படின்ற அந்த இளைய பொண்ணு கிட்ட வந்து விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்களுமே வேற ஒரு கதையை சொல்றாங்க. நீங்க சொல்றபடி ஆரவ் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு எங்களுக்கு தோணல. ஏன்னா ஆரவ் என்னுடைய ரூம்ல தான் இருந்தான். நாங்க 2 பேருமே வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு அங்க ஒரு சவுண்ட் கேட்டது. என்னன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தேன். அப்போ எங்களுடைய வீட்டுடைய செக்யூரிட்டி ஓம் பிரகாஷ் அண்ணா அந்த பக்கம் வந்தாரு. ராத்திரியில எப்பவுமே அவரு தான் பாதுகாப்பாரு. கிச்சன் கதவு திறந்திருந்தது. அதனாலதான் என்னன்னு பார்க்க வந்தமா, நீ போய் தூங்குமான்னு என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் நானும் ரூமுக்குள்ள வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல இன்னொரு சவுண்ட் கேட்டுது. அதுக்கப்புறம் ஆரவ் தான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரதா அங்கிருந்து கிளம்புனா. ஆனா அவன் போய் 5 நிமிஷம் ஆகியும் திரும்பி வரல. அதுக்கப்புறம் நான் என்னாச்சுன்னு வெளியே வந்து பார்க்கும் போதோ அந்த செக்யூரிட்டி ஓம் பிரகாஷ் அண்ணா ரொம்ப பரபரப்பா படிக்கட்டுல ஓடிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் மேல பல அலறல் சவுண்ட் கேட்டுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஆரவ் ஒன்னும் கெட்டவன் இல்லைன்ற மாதிரியும் அங்க அந்த ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஆதாரத்தின்படி நம்புறபடி இல்லைனாலும் எமோஷனலா பார்த்தா ஓரளவுக்கு நம்புறபடி தானே இருக்கு அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. அது இல்லாம அந்த ஸ்னேகா பொண்ணுமே எங்க குடும்பத்தை குருமா அப்படின்ற ஒரு லேடி தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தப்பான வழிகாட்டலின்படி எங்க குடும்பத்துல இருக்கவங்க நிறைய சடங்கெல்லாம் பண்ணியே ரொம்ப தீய குணத்தோட நிறைய யோசிக்கிறது உண்டு. ரொம்ப செல்பிஷாவும் மாறிட்டாங்க. மேபி அவங்க கூட இதுக்கு காரணமா இருக்கலான்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்படி ஒரு வேலையில தான் இப்ப அந்த குடும்பத்துல இருக்கிற 6 பேரோட உடம்பையும் அதுவும் அந்த குருமாவோட தலைமையில தான் அந்த அடக்கம் பண்ற நிகழ்ச்சி கூட நடக்குது. இப்ப இந்த குருமா கிட்ட வந்து நம்ம ஹீரோ விசாரிக்கலான்னு வராரு. குருமா ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க கண்டுபிடிச்ச தகவலின்படி இந்த ஆரவ் தானே குற்றவாளியா வருது. அப்ப அதான் உண்மையா இருக்கணும். அதை தாண்டி என்கிட்ட வந்து கேட்டா நான் என்னத்த உண்மையை சொல்றது? வேணா உங்களோட ஃபியூச்சரை வேணா ப்ரெடிக்ட் பண்ணுவேன். உங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா போனாலும் உங்க கூடயே ஒரு சாத்தான் இருக்கு. அது உங்களை சந்தோஷமா இருக்க விடாது. முதல்ல அதை நீங்க கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோவுமே அங்க இருந்து பயந்துகிட்டே கிளம்பிடுவாரு. ஹீரோவும் அந்த வீட்டுல இருக்கிற மீரா பத்தி சில தகவலை தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது மீராக்கு ஒரு பையன் இருந்ததாகவும் போன வருஷம் இதே தேதியில தான் அந்த பையன் போய் சேர்ந்துட்டான். அவன் ஏதோ ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருந்தான். அவனை லண்டனுக்கு கூட்டிட்டு போற வேலையில தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அங்க மீராவுடைய கணவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க பையன் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மீரா ரொம்ப ஆன்மீகமா மாறிட்டாங்கன்ற மாதிரியும் ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஃபாரன்சிக்ல இருந்து நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்களுமே அந்த சம்பவ இடத்துக்கு வந்து அந்த 6 பேரையுமே அந்த நபர் எப்படி போட்டு தள்ளியிருப்பான் அப்படின்றத தத்ரூபமா நடிச்சு காமிக்கிறாங்க. கடைசியா ஒரு ரூமுக்குள்ள வந்தோம். இந்த ரூமுக்குள்ள ஒரு கணவர் மனைவி இருந்திருக்காங்க. மனைவி தூங்கிக்கிட்டு இருக்கும் போதோ அவங்க தூக்கத்திலேயே கத்திய வச்சு அந்த நபர் போட்டு தள்ளியிருக்கான். அதை தடுக்க வந்த அவங்க கணவரை அதே கத்திய வச்சு சொருவிருக்கான். அண்ட் அட் லாஸ்ட் அவன் மீராவை போட்டு தள்ளவும் வந்திருக்கான். ஆனா பின்னாடி ஓம் பிரகாஷ் இருக்கிறத பார்த்து அந்த ஓம் பிரகாஷை போட்டு தள்ளியிருக்கான். ஓம் பிரகாஷ் அவரோட பாதுகாப்புக்காக மேபி அந்த ஆரவை தள்ளி இருக்கலாம். அதுல அந்த ஆரவ் கண்ணாடி உடைச்சுக்கிட்டு கீழே இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து போய் சேர்ந்திருக்கலாம். இதுதான் நான் கண்டுபிடிச்சதுன்ற மாதிரியும் நம்ம ரேவதி சொல்லி முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ பல தகவலை கண்டுபிடிக்கிறாரு. அதுல நம்ம மீரா ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சொந்தமா நிறைய கம்பெனிகள் இருக்கு. 2000 கோடி வரைக்கும் சொத்துக்கள் வச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் அவருக்கு தெரிய வர அங்க ஒரு மேகசின் இருக்குங்க. அந்த மேகசினை இன்னைக்கு ஒரு டாப் மேகசினா வளர்த்தினதே நம்ம மீரா தான் அப்படின்ற மாதிரி அவருடைய அசிஸ்டன்ட் சொல்லி நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்க செய்யறாரு. அப்படிதான் நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான தகவலை கண்டுபிடிக்கிறாருங்க. அதாவது இந்த மீரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தால அவன் கூட போன வருஷம் இந்த சம்பவம் நடந்த அதே தேதியில போய் சேர்ந்துட்டான்ற மாதிரி சொல்லியிருப்பானே, அந்த பையனுக்கு ஒரு 20 நாளா இந்த ஆஸ்துமா மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இப்ப அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல நம்ம ஹீரோ எடுத்து பார்க்கும் போதோ ஃபாரன்சிக்ல இருக்கிற நம்ம ரேவதி கிட்டையும் அதை கொடுத்து இந்த நோய் இருக்கிறவங்க எத்தனை நாள்ல போய் சேருவாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. குறைஞ்சது 6 இல்லைன்னா 8 மாசமாச்சும் ஆகும். ஆனா இந்த பையன் 15 நாள்ல போய் சேர்ந்திருக்கானே, அது எப்படி முடியும்ன்ற மாதிரி நம்ம ரேவதிக்குமே அது ஒன்றும் புரியல. அப்பதான் ஹீரோ இதே மாதிரி ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு சில சின்ன பசங்களை நான் பாத்திருக்கேனே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன யோசனை வருது. அப்பதான் அந்த ஸ்லம் ஏரியா நம்ம ஹீரோ ஞாபகத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்லம் ஏரியால இருக்கிற அந்த வக்கீல் மேடம் இருக்காங்கல்ல, அவங்களையும் வந்து பார்க்க, என்ன சார் எங்களுடைய இடத்துக்குலாம் நீங்க வருவீங்களா, நாங்க கொடுக்குற டீ எல்லாம் குடிப்பீங்களான்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த டீயை குடிச்சிட்டு எனக்கு உங்களால ஒரு சின்ன வேலையாகணும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரியும் கேட்கிறாரு. அப்பதான் உங்க ஸ்லம் ஏரியால சில உடம்பு சரியில்லாத சின்ன பசங்களை பார்த்தேன். அவங்களுக்குலாம் என்ன நடந்தது, அவங்க எதுக்கு இன்னும் ஆக்சிஜன் மாஸ்கோட இந்த ஸ்லம் ஏரியால இருக்காங்க, அதை சொல்ல முடியுமான்ற மாதிரியும் கேக்குறாரு. அப்பதான் அவங்க கரெக்டா போன வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஆச்சு. எங்க ஸ்லம் ஏரியால இருக்க குழந்தைகள் எல்லாருமே பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா அட்மிட் ஆனாங்க.
நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க, சில பேர் மட்டும் தான் தப்பிச்சாங்க. இதெல்லாம் எதனால நடந்தது தெரியுமா? ஒரு விஷவாயு தாக்கிதான் அப்படின்னு சொல்லி அதே ஸ்லம் ஏரியால இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அப்படி அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ரூம் இருக்குங்க. அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள ஒரு சாக்கடை இருக்குங்க. அதாவது அந்த சாக்கடைக்கு மேலதான் அந்த கிளாஸ் ரூமையே கட்டியிருக்காங்க. இது எப்படி பார்த்தாலும் இல்லீகல் அப்படின்னாலும் ஸ்லம் ஏரியாவுக்கு ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்கறதுனா இப்படிதான் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு போல. அதன்படிதான் இதை கட்டி கொடுத்திருக்காங்க. அப்படி கரெக்டா ரிபப்ளிக் டே அன்னைக்கு இந்த கிளாஸ்ல நிறைய பசங்கலாம் உட்காந்து அந்த ரிபப்ளிக் டேவோட ஃபங்க்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ப அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற சாக்கடையில இருந்து ஒரு விஷவாயு லீக் ஆகி மொத்த கிளாஸ் ரூமுக்குமே விஷம் பரவி அங்க இருக்கிற எல்லா பசங்களும் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. அதுல மொத்தம் 9 பேர் போய் சேர்ந்துட்டாங்களாம். மீதி இருக்கிறவங்க தான் இன்னும் ஆக்சிஜன் மாஸ்கோட அந்த ஸ்லம் ஏரியால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதா அந்த மேடம் சொல்றாங்க. அப்படி அந்த விஷவாயு எப்படி இந்த சாக்கடைக்குள்ள வந்ததுன்னு பார்த்தா, அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அங்க ஒரு ரப்பர் ஃபேக்டரி இருக்காங்க. அந்த ரப்பர் ஃபேக்டரியில தயாரிக்கிற ரப்பர் மூலயமா தான் இங்க இந்த விஷவாயு தாக்கியிருக்கான். அப்படி அந்த ஃபேக்டரியை நடத்துறது யாரு தெரியுமா? இந்த பன்சல் குடும்பம் தாங்க. இதை எல்லாத்தையும் அந்த மேடம் சொல்லிட்டு இப்போ அந்த சம்பவத்துல இறந்து போனவங்க எல்லாரையுமே எங்க ஸ்லம் ஏரியாவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல புதைச்சிருக்கோம், நீ வேணா அங்க போய் பாருன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவுமே அங்க போய் பார்க்க அந்த சம்பவம் நடந்தப்போ தாங்க 9 பேர் இறந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் உசுருக்கு போராடி நிறைய பேர் இறந்திருக்காங்க போல. அவங்க எல்லாரோட பிணத்தையும் பார்த்துட்டு கண் கலங்கி அழுகிறாரு. இப்ப அந்த ரப்பர் ஃபேக்டரியையும் மொத்தமா மூடிடுறாங்க போல. அப்படியே அந்த ஃபேக்டரிக்குள்ள வந்து எதனா தகவல் கிடைக்குமான்ற மாதிரி ஒரு ஆராய்ந்து பார்க்க அதுல அவருக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் கிடைக்குதுங்க. இப்போ ஹீரோ நேரா வந்து அந்த மீராவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கதான் பல விஷயத்த ஹீரோ ரிவீல் பண்றாரு. அதாவது அந்த பள்ளிக்கூடத்துல விஷவாயு தாக்கியிருக்கும் பாத்தீங்களா, அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கோம்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்கிறது வேற யாரும் இல்ல, இந்த மீரா தாங்க. அதே மாதிரி அந்த பன்சால் குடும்பம் அந்த ரப்பர் ஃபேக்டரியை நடத்திருக்கணும்னு சொன்ன பாத்தீங்களா, அதை நடத்தினதே மீரா தான் அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிச்சு அந்த விஷவாயு பள்ளிக்கூடத்துல இருக்கிற குழந்தைகளெல்லாம் தாக்கிடுச்சு, அது வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு மாட்டிப்பீங்கன்னு சொல்லி உங்க குடும்பத்துக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லி உங்க குடும்பத்துல இருக்கவங்களாம் நீங்க தான் போட்டு தள்ளீங்களான்ற மாதிரியும் ஹீரோ விசாரிக்க, இன்னும் ஹீரோவால இந்த கேஸுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியாதனால அந்த டிஜிபி அங்க இருக்கிற இன்னொரு இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஆல்ரெடி கைது பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்லம் ஏரியால இருக்கிற 2 பேர் மேல கேஸை போட்டு முடிக்கலான்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆறவே குற்றவாளியா இருக்கட்டும், அவனுக்கு உதவி பண்ணது அந்த 2 பேரா இருக்கட்டும், ஏன்னா மக்களும் முன்னாடி இதை தான் நம்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இந்த கேஸை முடிக்கிறதுக்கும் சொல்ல, ஆனா ஹீரோ அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரியும் மறுக்கிறாரு. ஆனா டிஜிபியோ ஹீரோ கிட்ட, நான் உங்களை இந்த கேஸை விட்டே தூக்கிட்டேன், இதுக்கப்புறம் இந்த இன்னொரு இன்ஸ்பெக்டர் தான் இன்சார்ஜ்னு சொல்லிடும் நம்ம ஹீரோவை அங்க இருந்து அனுப்ப இப்ப ஹீரோக்கு அந்த ராத்திரி மட்டும் தாங்க டைம் இருக்கு. ஏன்னா நாளைக்கு தான் அந்த இன்னொரு இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் ஆக போறாரு. அதுக்குள்ள இந்த குற்றவாளி யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரியும் அவர் இறங்குறாரு. உடனடியா ஃபாரன்சிக்ல இருக்கிற நம்ம ரேவதி மேமுக்கும் கால் பண்ணி, நான் ஒரு ஆங்கிள் சொல்றேன் மேம், அந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்க, இந்த நபர் அந்த பன்சல் குடும்பத்தை போட்டு தள்ளிருக்கலாமா அப்படின்ற மாதிரி ரேவதி மேம் கிட்ட ஒரு பேரை சொல்றாரு. இப்போ ஹீரோக்கு இந்த பன்சல் குடும்பத்துக்கு செக்யூரிட்டியா இருந்த ஓம் பிரகாஷ் அப்படின்ற அந்த நபர் ஐசியூல கண்முழிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குதுங்க. இப்போ அவர்கிட்ட வந்து கேட்டா எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்லியும் அவரை வந்து பாக்குறாரு. ஓம் பிரகாஷுமே, நான் எப்பவும் போல அந்த வீட்டுக்கு செக்யூரிட்டிக்காக வந்திருந்தேன், அப்ப ராத்திரி கிச்சனுடைய டோரு திறந்திருந்தது, உள்ள வந்தேன், அங்க பார்த்தா ஸ்னேகா மேம் வந்து என்னாச்சுன்னு கேட்டாரு. கிச்சன் கதவு திறந்ததுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். அப்ப மேல ஏதோ சவுண்டு கேட்டது, மேல போய் பார்த்தா அங்க ஆரோ தம்பி கத்திய வச்சு எல்லாரையும் வெட்டினாரு. அவரு என்னையும் ஒரு கடத்துல வெட்டிட்டாரு. பயந்து போய் அவரை கீழே தள்ளி விட்டேன், அதுல அவரு போய் சேர்ந்துட்டாரு, இதுதான் நடந்ததுன்ற மாதிரி அவர் சொல்ல, ஆனா ஹீரோ இதை நம்ப மறுக்கிறாருங்க. இது எல்லாமே உங்களுடைய பிளான் தானே ஓம் பிரகாஷ், நீங்க தானே இங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளிங்கன்ற மாதிரி ஹீரோ இன்னொரு பிளான, அதாவது இன்னொரு சம்பவத்தை அங்க சொல்றாருங்க. ஆமாங்க, அங்க ஒரு பழைய ஷெட் இருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் அந்த மிகப்பெரிய கத்தி இருந்திருக்கும். அந்த கத்தியை அங்க இருந்து எடுத்துட்டு இந்த ஓம் பிரகாஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. அப்படி நுழைஞ்சதும் அந்த ஓம் பிரகாஷ் அந்த ஸ்னேகா கூப்பிட்டுருப்பாங்க. ஓம் பிரகாஷ் ஒன்னும் இல்ல, செக்யூரிட்டி தான், கிச்சன் கதவு திறந்ததுன்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை உள்ள அனுப்பியிருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு சவுண்ட் வந்ததும் ஆரோ வெளியே வரப்போ அந்த ஆரோ கிட்ட போதை மருந்து கொடுத்து அவனை போதை அடைய வச்சு அவனை மறுபடியும் ரூமுக்கு அனுப்பிட்டு இப்போ மேல அவரு கத்தியை எடுத்துட்டு வந்து அவரு பிளான் பண்ணபடியே அந்த பன்சல் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரையுமே கத்திய வச்சு போட்டு தள்ளியிருக்கணும். ஆல்ரெடி சாப்பாட்டுல மருந்து கலந்ததுனால எல்லாருமே
மயக்கத்துல இருந்திருப்பாங்க. அதனால நீங்க நினைச்சபடி ரொம்ப கொடூரமாவே அவங்கள போட்டு தள்ளிருக்கீங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்காத வண்ணம் அந்த சாப்பாட்டை சாப்பிடாத மீரா மட்டும் அதுல இருந்து தப்பிச்சிருக்காங்க. அவங்க கதவும் லாக் ஆயிருந்ததுனால அவங்க சேஃப் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னதான் ஆரவுக்கு நீங்க போதை மருந்து கொடுத்திருந்தாலும் ஆரவ் சவுண்டை கேட்டு மேல வந்து பார்த்திருக்கான். அப்படி தன்னோட குடும்பத்தையே இந்த ஓம் பிரகாஷான நீங்க போட்டு தள்ளி இருக்கிறத ஆரவ் பார்த்துட்டு கோவம் அடைஞ்சிருக்கான். அவன் உங்க கூட சண்டை போட வந்திருக்கான். அப்போ ஆரவ் கிட்ட கத்திய கொடுத்துட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க. அப்போ கீழே கரெக்டா வரப்போ எதிர்பார்க்காத வண்ணம் அந்த ஸ்னேகா வெளியே வந்து என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வெளியே ஒன்னா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க மேல ஓடி வரப்போதான் அந்த ஆரவ் எங்க குடும்பத்தை இப்படி பண்ணிட்டியாடான்னு சொல்லி உங்களை நோக்கி அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து உங்களை அங்க கத்தியால போட்டு தள்ள முயற்சி பண்ணிருக்கான். அப்ப நீங்க ஆரவ எட்டி உதைச்சிருக்கீங்க. அதுல ஆரவ் கீழே விழுந்திருக்கான். சோ இதுதான் நடந்தது, உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க அங்க ஓம் பிரகாஷாலையும் மறுக்க முடியல. அப்பதான் ஓம் பிரகாஷ் கிட்ட ஒரு போட்டோவை ஹீரோ காமிக்கிறாரு. அது அந்த பள்ளிக்கூடத்துல தன்னுடைய குழந்தையோட நம்ம ஓம் பிரகாஷ் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோங்க. ஆமாங்க, அந்த விஷவாயு தாக்கியிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பள்ளிக்கூடத்துல இந்த ஓம் பிரகாஷ் அவரோட பையனையும் படிக்க வச்சிருப்பாரு. இந்த ஓம் பிரகாஷ் ரொம்ப நாளாவே இந்த பன்சல் குடும்பத்துக்கு விசுவாசியா தாங்க இருப்பாரு. இப்ப செக்யூரிட்டியா இருக்கிற ஓம் பிரகாஷ் முன்னொரு காலத்துல அந்த குடும்பத்துடைய டிரைவரா இருந்திருப்பாரு. அப்படி அங்க நடக்கிற ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷன்ல நம்ம மீரா சீஃப் கெஸ்டாகவும் அப்படி மீராவோட பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷனுக்கு ஓம் பிரகாஷ் வந்திருப்பாரு. என்னதான் மீராவுடைய பையன் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கலனாலும் அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற பசங்களோட சேர்ந்து அவனும் அந்த கிளாஸ் ரூம்ல தான் நின்று இருப்பான். அந்த சமயம் தான் விஷவாயு தாக்கியிருக்கோங்க. அதுல அங்க இருக்கிற நிறைய பசங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் முன்னவே சொல்லியிருப்பேன். இந்த சம்பவத்துல போய் சேர்ந்த பசங்கள்ல நம்ம ஓம் பிரகாஷோட பையனும் ஒண்ணுங்க. எவ்வளவு பயங்கரமான சம்பவம் நடந்துருச்சு. இத கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தாங்களா? கம்பெனியை நடத்துற பன்சல் குடும்பத்தை யாருன்னா தண்டிச்சாங்களா? இந்த ஸ்லம் ஏரியால இருக்கிற பசங்க தானே அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாங்க. அப்படி இந்த பசங்களை இழந்த பெற்றோர்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்தோ பன்சல் குடும்பத்துல இருந்தோ எதனா காசாச்சு கொடுத்தாங்களான்னு கேட்டா அது எதுவுமே கொடுக்கலங்க. அதுக்கு பதிலா ஒரு பழியை தான் கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச பசங்களாம் எதனால போய் சேர்ந்தாங்கன்னா அந்த ஸ்லம் ஏரியால அவங்கள நல்லா வளர்க்கலையாம். அவங்களுக்கு சாக்கடை தண்ணிய அவங்க அப்பா அம்மாவே கொடுத்தாங்களாம். அங்க குப்பெல்லாம் கொட்டுறதுனால அவங்க சுவாசத்துல அந்த விஷம் கலந்துருச்சான். இதெல்லாம் வச்சு காரணம் காட்டி அந்த ஸ்லம் ஏரியா மக்களுடைய தப்பு தான் இது எல்லாம், அந்த ஃபேக்டரியோட தப்பு இல்ல, இந்த பன்சல் குடும்பத்துடைய தப்பு இல்லன்ற மாதிரி இந்த கேஸை முடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே அதே ஸ்லம் ஏரியால இருந்த நம்ம ஓம் பிரகாஷுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கோம். கீழே இருக்கிற மக்கள் அப்படின்னா அநியாயமா என்ன பழிய வேணாலும் தூக்கி போட்டுடலாமான்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு கோவத்தை உருவாக்கி இருக்கோம். அது இல்லாம அந்த பன்சல் குடும்பத்துக்கு தானே நம்ம காலகாலமா உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கே அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்ற ஒரு கோவத்துலதான் அவங்க எல்லாரையும் தீட்டு கட்டணும்ன்ற மாதிரி ஒரு நினைச்சிருப்பாரு. அப்படி ஒரு வேலையில தான் இந்த பிளானை போட்டு அவங்களோட கதையெல்லாம் முடிச்சதா அந்த இடத்துல அவரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. இப்ப அந்த வாக்குமூலத்தையும் நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி அங்க பிரஸ் மீடியான்னு சொல்லி எல்லாத்துக்கும் அனுப்ப இந்த வாக்குமூலம் கொடுத்த உடனே அங்க ஓம் பிரகாஷோடைய உசுரும் பிரியுதுங்க. இப்ப இந்த உண்மை வெளியே வந்ததும் அங்க பல அரசியல் கட்சிகள் மாட்டுது. முக்கியமா பன்சல் குடும்பமே மாட்டுது. அவளைய போலீஸ்ல இருக்கிற அந்த டிஜிபி இருக்காருல, அவரு இந்த விஷயத்துல சந்தோஷமா இல்லைங்க. அவருமே ஹீரோவை கூப்பிட்டு உனக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சதுன்னா நீ என்கிட்ட தானே கொடுக்கணும், எதுக்கு மீடியாவுக்கு கொடுத்தேன்னு கேட்க மீடியாவுக்கு எல்லாம் கொடுக்கல, ஃபாரன்சிக்ல இருக்கிற ரேவதி மேமுக்கு தான் கொடுத்தேன்னு சொல்ல ரேவதி மேமுமே வந்து நான் என் லேப்டாப்ல வச்சிருந்தேன், என் லேப்டாப் திருட்டு போச்சு அப்படின்ற மாதிரியும் அவங்க சமாளிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த உண்மைலாம் வெளியே வரணும்னு சொல்லி இவங்க தான் லீக் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்படி இந்த உண்மைகள்லாம் வெளியே வந்து அந்த ஸ்லம் ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே அங்க நியாயம் கிடைக்கிற மாதிரியும் இப்ப இதுல பெரிய தலைகள்லாம் மாட்டி அவங்க எல்லாம் சிக்கி சின்ன பின்னம் ஆகிற மாதிரியும் இன்னுதான் நம்ம ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணியிருந்தாலும் அதிகாரிகளோட பேச்சை கேட்கலன்னு சொல்லி அவரை கொஞ்ச நாளுக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட வீட்டுல தான் காதலிய திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவு பண்ண, ஆனா அதை அவங்க அம்மா தடுத்துக்கிட்டு இந்த பொண்ணுலாம் நம்மளுக்கு செட் ஆக மாட்டான்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு இந்த குருமா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. நல்ல விஷயம்லாம் எதுவும் நடக்காது, கெடுக்கிறவங்க கூடயே இருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது தன்னோட அம்மாதான்னு சொல்லி ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. சோ இப்படி இந்த படத்தோட கதை முடியுது. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க OTTல தமிழ் டப்பிங்கோட இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.